Taste the Daily. மும்பையில் சொகுசு கார் மோதி பெண் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் குற்றவாளி நிச்சயம் தண்டிக்கப்படுவார் என்று முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். காரை ஓட்டி விபத்துக்குள்ளாக்கியதாக கைது செய்யப்பட்ட மிஹிர் ஷாவை 7 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நீதிமன்றத்துக்கு அவரை கொண்டு வந்த போது ஏராளமானோர் சூழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே 25 வயதுக்கு மேற்பட்டவர்களை மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற விதியை மீறி 24 வயதான மிஹிர் ஷாவை மது அருந்த அனுமதித்த பாரை அதிகாரிகள் இடித்து தள்ளினர். மிஹிர் ஷாவின் தந்தை ராஜேஷ் ஷா சிவசேனாவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். Taste the Daily.